1970ஆம் காலகட்டத்துல விழுப்புரத்தில இருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த கிராமத்து பகுதியில ஒரு அரண்மனை மாதிரி வீடு இருந்திருக்குங்க. அந்த அரண்மனையில வீரப்பன் அப்படிங்கிற நபர் தான் அந்த குடும்பத்தையே வழிநடத்தி இருந்திருக்காருங்க. வீரப்பனுடைய மூத்த மகன் இந்த தாழ்த்தப்பட்ட ஜாதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பெண்ணை வந்து காதலிச்சது எப்படியோ தெரிய வந்துருச்சுங்க. ஊர் மக்கள் முன்னிலையில எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்தை அக்செப்ட் பண்ணிட்டாருங்க. நான் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்கிறேன். காரணமாக வீரப்பனுடைய மகன் அதாவது அந்த பெண்ணினுடைய கணவர் வந்து ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சாருங்க. அப்படி இருக்கும் போது கணவன் கிளம்புன 2வது நாளையங்க வீரப்பன் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருடைய அரண்மனையினுடைய கெஸ்ட் ஹவுஸ் ஒண்ணு இருக்குங்க. தொட்டு தன்னுடைய மருமகளை ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காருங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ்குள்ள நுழைஞ்ச உடனே தலையில ஓங்கி அடிச்சு ரத்தத்தோடு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. தோண்டி தன்னுடைய மருமகளை புதைச்சிட்டு அப்படியே சமப்படுத்தி விட்டாருங்க. அதற்கு பிறகு ஊர் மக்களை நம்ப வைக்கும் வகையில என்னுடைய தகுதி பார்க்காம அவளை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். என் மகன் தொழில் ரீதியா போன 2வது நாளில் யாரையோ கூப்பிட்டுட்டு ஓடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீரப்பன் அப்படிங்கிறவர் பேச ஆரம்பிச்சாருங்க. அந்த பெண் இறந்த பிறகு ஊருக்கு போன கணவன் திரும்பி வர்றாருங்க. தன்னுடைய அப்பா சொன்னத அப்படியே முழுமையா ஏத்துக்கிட்டாரு. அதற்கடுத்து கிட்டத்தட்ட 1 வருடங்கள் காலகட்டம் வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்துட்டு அவங்களுடைய வம்சத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கிராண்டா வந்து திருமணம் நடத்துறாருங்க வீரப்பன். திருமணமாகி 1 வருடம் 1.5 வருட காலகட்டத்திலேயே ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குதுங்க. அந்த ஆண் குழந்தை மர்மமான முறையில இறந்து போய் கிடந்திருக்குங்க. அந்த குழந்தை துடிக்க இறந்து போறப்ப அந்த கெஸ்ட் ஹவுஸ்னுடைய ஒரு மூலையில நிழல் போன்ற ஒரு பெண்மணியினுடைய உருவத்தை சில பேர் பார்த்திருக்காங்க. அதற்கு பின்பு நள்ளிரவு நேரத்துல ஒரு சில நபர்களுடைய கண்களுக்கு மட்டும் ஒரு பெண் மஞ்சள் பூசி தலை நிறைய மல்லிகை பூ வச்சுட்டு உள்ள நடமாடுற மாதிரி இதையெல்லாம் பார்த்திருக்காங்க. 2010ஆம் காலகட்டத்துல அந்த பெண்ணை கொன்று புதைத்த அந்த வீரப்பன் அப்படிங்கிறவரு இறந்து போயிடுறாருங்க. 2020ஆம் காலகட்டத்துல அந்த பரம்பரையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கர்ப்பமா தெரிக்கிறாங்க. நைட்டு தூங்கும் போது தன்னுடைய காலடியில யாரோ நிக்கிற மாதிரியும் முழிச்சு எந்திரிச்சு பார்க்கும் போது ஒரு பெண் மஞ்சள் பூசிய முகம், நெற்றியில் பெரிய ரத்தம் போல குங்குமம், ஈரம் செட்ட சொட்ட தலைமுடி. அரண்மனையில் இருக்கக்கூடிய மற்ற உற்றாளிட்ட சொல்லும் போது அதை அசால்ட்டா விட்டுட்டாங்க. அழகான ஆண் குழந்தை அந்த பெண்ணுக்கு பிறக்குதுங்க. 3 நாட்களிலேயே அந்த ஆண் குழந்தையை கூட்டிட்டு அரண்மனைக்கு வராங்க. போயிருதுங்க எல்லாத்து முன்னாடியும். இல்லாம இந்த சம்பவம் நடந்துட்டே இருக்கும்போது பேக் சைடுல இருந்து ஒரு மெல்லிய தாலாட்டு சத்தம் கேக்குதுங்க. இதை பார்த்த உடனே அந்த குடும்பத்தார் நடுநடுங்கி போயிட்டாங்க. அந்த கொள்ளு தாத்தா வந்து பாத்தீங்கன்னா உன்னைய உடைச்சிட்டாருங்க. 2வது குழந்தத்தை துடிக்கி இறக்குறத பார்த்துட்டு டைல்ஸ் தோண்டி கான்கிரீட்ட உடைச்சு அந்த மண்ணை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க வேலையாட்கள்.
தோண்டும் போது கிட்டத்தட்ட ஒரு 3 அடி 4 அடி தூரத்திலேயே பயங்கர நெடி வந்திருக்குங்க. வஞ்சத்தை தீர்க்கக்கூடிய கோபத்தின் நெடி அப்படின்னு சொல்லலாங்க. இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பாலித்தீன் கதர்ல அப்படியே பேக் பண்றாங்க. பேக் பண்ண பிறகு அந்த நம்பூதிரி அதை எடுத்துட்டு போய் சுடுகாட்டுல அடக்கம் பண்ற மாதிரி பண்ணிட்டு, அவர் கடைசியா சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அவள் அமைதியாகி விட்டாள்.